உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஜபத்திலே பிரச்சனைகளை அல்ல, ஜபத்திலே தீர்வுகளை பேசுங்கள். எது இருக்கிறது என்று புலம்புகிற இடம் அல்ல ஜபம், எது வேண்டும் என்று சொல்லுகிற இடம் ஜபம். பிதாவைய தேவன் மாடல் அதான் ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு. வச்சு அதே மாதிரி இந்த உலகத்தை படடா அப்படின்னு உலகத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுனார். ஸோ யார் மனிதர்கள் யார்? ஆடம் வாஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர். பிதாவைய தேவனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆதாம். நாம் எல்லாம் தேவனுடைய எக்ஸ்டென்ஷன். கைதட்டு. ஆமென். So we are not in heaven, but we are in the kingdom of heaven. Kingdom of heaven means the extension of heaven. Amen சொல்லுவோம். Amen. British government is the extension of Britain. Amen சொல்லுங்க. ஆமா, இந்தியால பிரிட்டனோட எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு. அதான் கிங்டம் ஆஃப் பிரிட்டிஷ் பிரிட்டன். ஸோ அப்படித்தான் வந்து ஹெவன் அங்க இருக்கு. we are the extension of heaven. கைய நல்லா. ஸோ நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த ஹெவனை. ஸோ நம்முடைய வார்த்தையினால அவர் சிருஷ்டித்தார், நாமும் வார்த்தையினால் சிருஷ்டிக்க வேண்டும். ஆமென். அதான் வாயை திறந்து நல்ல வார்த்தையை பேசுங்க. டோன்ட் டாக் த ப்ராப்ளம், டாக் த சொல்யூஷன். டாக் த சொல்யூஷன். எது இருக்கிறதோ அதை பேசாதிருங்கள், எது வேண்டுமோ அதை பேசுங்கள். காய்ச்சலா இருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள், ஆரோக்கியமாய் நான் இருப்பேன் என்று சொல்லுங்கள். வறுமையில் இருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள், ஐஸ்வர்யமாக்கி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆமென். ஹோட்டல்ல போய் பசிக்குதுன்னு சொல்லாதீங்க, ஹோட்டல்ல போய் இட்லின்னு சொல்லுங்க, ஹோட்டல்ல போய் பூரின்னு சொல்லுங்க. பசிக்குதுன்னு சொல்லாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஜபத்திலே பிரச்சனைகளை அல்ல, ஜபத்திலே தீர்வுகளை பேசுங்கள். எது இருக்கிறது என்று புலம்புகிற இடம் அல்ல ஜபம், எது வேண்டும் என்று சொல்லுகிற இடம் ஜபம். ஆமென். சோ நாமும் கூட இந்த உலகத்தை வார்த்தையினால் சிருஷ்டிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சிருஷ்டியுங்கள். உங்கள் உலகத்தை நீங்கள் தான் சிருஷ்டிக்க வேண்டும். முதல் அதிகாரத்தில் தேவன் பேர் வைத்தார், இரண்டாம் அதிகாரத்தில் ஆதாம் தான் பேர் வைத்தான். அவன் என்ன பேர் வைக்கிறான் பார்க்கறதுக்கு தான் அவன் வந்தார். சீஃப் கெஸ்ட். கையை தட்டுங்க அவருக்கு. நீ வந்து ஐயா நீங்களே வைங்க பேரு, நீங்களே வைங்க. நான் முந்தின அதிகாரம் பேர் வச்சேன்ல, நீங்க சொல்லுவீங்க வந்து முந்தின அதிகாரத்தில் பிறக்கவே இல்லை. பிறக்கலனாலும் முந்தின அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு இருந்தது தேவனுடைய அறிவு. ஆமா, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏவாளை படைச்சப்ப அவன் கரெக்டாக எந்திரிச்சு சொன்னான்ல. ஆமா, இப்போ இருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பணம்லாம் எப்படி காணாமல் போகுது, பர்செல்லாம் காணாமல் போகுதுன்னு கணவர் மாதிரிலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த பர்ஸ் அங்கே வச்சிருமா தயவுசெய்து அப்படின்னு சொல்லிடலாம். எங்கள் வீட்டிலலாம் காணாமல் போகாது. பிரச்சனை வச்சது வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த சுதந்திரம் குறைவாக தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. God is good. ஸோ வந்து மனிதன் தேவனுடைய வேலையை தொடர்ந்து செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். நீங்களும் கூட சிருஷ்டியுங்கள். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தேவன் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்க வார்த்தை விதையை போட்டுட்டு உடனே நைட்டு முளைக்கல நீங்க வருத்தப்படவே கூடாது. இப்போ நான் தைரியமாக சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு செழிப்பாகும். நாளை காலை ஆகும், நாளை காலையில் ஆகாட்டினா கூட கட்டாயம் அது நாளைக்கு ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளில் நான் மேலே வருவேன்டான்னு நான் யோசிப்பு. அது ஒரு நாளில் வரல, ஆனால் ஒரே நாளில் வந்துச்சு. அது ஒரே நாளில் வரல, ஆனால் ஒரு நாளில் வந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் ஜெப குறிப்புகள் தலைப்பு செய்திகளாய் மாறும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, யதார்த்தமா நடந்துச்சு, எத்தனையோ பேர்ல நடந்துச்சு, நான் சொல்லியா நடந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீ எல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்லாத. நான் சொல்லி தான் நடந்துச்சுன்னு என்னைக்கு நீ நம்புறியோ அன்னைக்கு தான் விசுவாசத்தில் அடுத்த கட்டத்துக்கு நீ வளர போகிறாய். இதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு குரூப் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் நல்லவர்,
சொசைட்டியை பற்றி கவலையே இல்லை, சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு தெரியலை, ஆனால் அவன் எதுக்கு ஜெபிக்கிறான்னு தெரியல. எலியா ஜெபிச்சான். ஜெபிச்சுட்டு சொன்னா, மலைக்கு மேகம் வருதான்னு பாரு அப்படின்னா. உடனே அவன் போய் தலைப்புச்சியை பார்க்குறான். இல்லையே சார்னா, திரும்ப ஜெபம் பண்றான், திரும்ப பாருன்றான். ஜெபிக்கிறவர்கள் உலகத்தை உற்று நோக்க வேண்டும். உண்மையில் தேசத்துக்கு ஜெபிக்கிறவர்கள் தேசத்தை உற்று நோக்குவார்கள், செய்திகளை உற்று நோக்குவார்கள். தங்கள் ஜெபத்தின் பலனாகிய மேகம் தெரிகிறதா என்பதை பார்ப்பார்கள். 7 முறை மேகம் தெரியாவிட்டாலும், ஒரு கையளவு மேகம் தெரிந்தாலும் அதை மிகப்பெரிய வெற்றியாய் கருதுவார்கள். அவர்கள்தான் எலியாக்கள். கையை தட்டுவதற்கு ஜெபியுங்கள். மேகம் வந்திருக்கிறதா என்று போய் பாருங்கள், ஜெபியுங்கள். நியூஸ் பேப்பரை பாருங்க, ஜெபிங்க. தலைப்பு செய்தியை பாருங்க. அவர்கள் தான் உண்மையான இன்டர்செசர்ஸ். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.